பெண்கள் உயர்த்தப்பட வேண்டும், தீண்டாமை நீங்க வேண்டும் என்று காந்தியடிகளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பிரச்சனையிலே சிக்கல் வருகிறது என்றால், அம்பேத்கர் அவர்கள் இவர்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்துக்களுக்கு என்று மொத்த தொகுதி வாங்கிக் கொண்டு அதில் நீங்கள் உட்பகுதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கருத்து வேறுபாடு வருகிறது. எங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லையே என்று நினைக்கின்ற போது மகாத்மா சொல்றார், அப்படி இல்லை, நீங்கள் ஏன் தாழ்த்தப்பட்டவர்களாக நினைக்கிறீர்கள்? மகாத்மா சொல்றார், உங்களுக்கு நாங்கள் சரியான அந்தஸ்து கொடுத்திருக்கிறோம், கடவுளின் குழந்தை என்று சொல்லுகிறோம், ஹரியின் ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். ஹரிஜன் என்றால் இறைவனின் குழந்தைகள். இது என்ன மதிப்பு குறைந்ததா என்று கேட்கிறார். அப்போது அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காந்தியடிகள் அவர்களே, நாங்கள் கடவுளின் குழந்தைகள் ஹரிஜன் என்றால் நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்று கேட்டார். அப்ப நீங்க வேறா? நீங்கள் வேறு இடத்தை சார்ந்தவர்களா? நீங்கள் கடவுளின் குழந்தைகள் இல்லையா? ஏன் எங்களுக்கு கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லி எங்களை தனிமைப்படுத்த பார்க்கிறீர்கள்? எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லுங்கள், நாங்கள் மட்டுமா? இப்படிப்பட்ட கருத்து மோதல்கள் வந்த நேரம்தான். இதற்காக காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்ததும், உடல் நலம் சோர்ந்ததும், உண்ணாவிரதத்தை நிறுத்தாவிட்டால் காந்தியடிகளுக்கு உயிர் போகும் என்ற நிலை வந்தபோது அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த நேரத்துக்கு தன்னுடைய கொள்கைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சூழ்நிலையை நிகழ்ச்சிப்படுத்தின ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அம்பேத்கருக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் இருந்தது தெரியுமா? அம்மா காலமாயிட்டாங்க, சம்பிரதாயப்படி சடங்கு செஞ்சார் சார், மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. கேட்டார்கள், அது சொன்னார், எனக்கு அவையெல்லாம் பிடிக்காது, என்னுடைய சிந்தனை வேறு, ஆனால் என் அம்மாவுக்கு அவையெல்லாம் பிடிக்கும், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்தேன். எந்த அளவுக்கு ஒரு நேயத்தோடு செஞ்சிருக்கிறார். அதே போல உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருவர் வறுமையிலே வாடுகிறார் என்று தெரிந்தவுடனே அவருக்கு பொருளாதார உதவி செய்திருக்கிறார். நான் வறுமைப்பட்ட காலத்தில் என்னுடைய ஆசிரியர் எனக்கு உதவி செய்ததை போல நீ ஆற்றோடு வேகத்தோடு போகும் கூழாங்கற்களாக இருக்காது, ஆற்றினுடைய போக்கையை திசை மாட்டும் பாறாங்கற்களாக இரு, எதிர்த்து நீள். உயிரோடு இருக்கிற மீன்கள் தான் நீரை எதிர்த்து நிற்கும், உயிரற்ற மீன்கள் நீரோடு போய்விடும். ஆக அவருடைய எழுத்து முறையின் மூலமாக இந்த சக்தியை அவர் புலப்படுத்தி இருக்கிறார். எல்லா வகையிலும் அவர் சாதனைகளை செய்திருந்தாலும் அவருடைய ஒட்டு மொத்தமான திறன், ஒட்டு மொத்தமாக அவரை இங்கே உலகத்துக்குள்ளே நம் கண்முன்னாலே நிலை நிறுத்துவது எது? ஒரு மாபெரும் அறிஞன் என்றால் பல்வேறு ஆற்றல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லா ஆற்றலும் எதை பார்த்து குவிகிறது, எதிலே மையமிட்டு நிற்கிறது, எதற்காக இது புறப்பட்டது என்பதை ஆய்வு செய்து நாம் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்றால், தொடக்க காலத்தில் தான் அவமானப்பட்டது, கல்வி நிலையங்களில் அவமானப்பட்டது, தெருக்களில் அவமானப்பட்டது, பணியிடங்களில் அவமானப்பட்டது, எல்லாவரும் அதுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டு சமயம் வாய்க்கின்ற போதெல்லாம் அதற்கு நிவாரணங்கள் எங்கே கிடைக்கும் என்பதை பற்றிய சிந்தனையின் அடிப்படையில் விளைந்தவர்தான் எல்லாவற்றுக்குமான அவருடைய ஆற்றல்கள். பிற ஆற்றல்களை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமான விடுதலை என்பது எது? அவர் இந்த இந்திய சுதந்திர விடுதலையை கூட இந்திய சுதந்திர விடுதலை என்பதல்ல, இந்திய மக்களின் தாழ்த்தப்பட்ட நிலை என்ற விடுதலை மாற வேண்டும், அந்த விடுதலை வர வேண்டும். பொருளாதார விடுதலை மட்டும் எனக்கு போதாது, சமுதாய விடுதலை வேண்டும் என்று போராடியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நிறைவு செய்தி. நான் எதை செய்திருந்தாலும் நசுக்கும் துயரங்களை மற்றும் எல்லையில்லாத துன்பங்கள் ஆகியவற்றை தாண்டி வந்த பிறகே என்னால் அதை செய்ய இயன்றது என்பதை என் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று காணும் இந்த பல்லக்கை மிக சிரமப்பட்டு நான் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். எத்தகைய தடைகள் வரையினும் இந்த பல்லக்கு தன் பயணத்தை தொடர வேண்டும். இந்த பல்லக்கை முன்னோக்கி இட்டு செல்லும் இயலவில்லை என்று யாராவது என்னுடைய தளபதிகள் நினைத்தால்
இருக்கும் இடத்தில் வேண்டுமானால் விட்டு விடுங்கள், பின்னோக்கி தயவு செய்து கொண்டு போய் விடாதீர்கள். அவருடைய நிறைவான இந்த வேண்டுகோள் என்று நான் என்னுடைய மக்களுக்கு விடுக்கும் செய்தி என்று சொல்வதிலிருந்து அவருடைய உயிர் மூச்சு என்பது சமூக விடுதலை. இதற்கு அக்மார்க்கு முத்திரை வைப்பதை போல ஒரு கருத்து, அது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முன்னாள் பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் சொல்கிறார், டாக்டர் அம்பேத்கர் கௌரவிப்பதற்காக சமுதாயத்தில் அவர்களுக்குரிய இடத்தை மறுக்கப்பட்டு இருந்த இந்த சமுதாயத்தில் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் சுமைகளை தொடர்ந்து தாங்கி வரும் எந்த மக்களுக்காக போராடினாரோ அவர்களுக்காக அந்த விடுதலையை பெற்றுத்தர அவர் போராடினார். ஒரு தடவை ஒரு சிட்டு சுவையான செய்தி, நடுஇரவு 2 மணிக்கு ஒரு கலவரம் நடக்கிறது. பத்திரிகை நிபுணர்கள் அங்கிருந்து ஓடுகிறார்கள் தலைவரிடம் செய்தி கேட்பதற்காக. வேறு சில தலைவரிடம் போகிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரிடம் ஓடி வந்தார்கள். இரவு 2:30 மணி, விளக்கின் ஒளியிலே எழுதி கொண்டிருந்தார். கேள்வி கேட்டு பதில் பெற்ற பிறகு நிருபர்கள் கேட்டார்கள், எல்லா தலைவர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் ஏன் விழித்தீர்கள் கேட்ட போது அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அவர்ந்த தலைவர்கள் எல்லாம் எந்த மக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் விழிப்படைந்து விட்டதால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மக்கள் தூங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை விழிப்படை செய்ய நான் உறங்காமல் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். எனவே அவருடைய சமூக பணிக்கு இன்னும் கூட வேலை இருக்கிறது என்ற சிந்தனையோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.